लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடவும் நிலமும் உள்துண்டு ஏலார் ஆலமிடம் நெருமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் 2384வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம் 933வது திருமொழியின் பாசுரம் இது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரப்போல் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுங்கருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு கலைத்திரி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தான தவறா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள் வேணும் துணிந்து. 933வது பெரிய திருமொழி பாசுரம். திருவில் பொலிந்த எழிலார் ஆயிரத்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகியன் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்காலிருந்து வாய்மொழி உண்ண நீ வாராய். கண்ணா என்று கண்ணனை பார்த்து யசோதை கூப்பிடுகிறாள். ஏற்கனவே செல்வ செழிப்போடு இருக்கிற ஆயர்கள் அவர்தம் பிள்ளைகளோடு நீ தெருவிலே விளையாடுகிறாய். அப்படி விளையாடி கொண்டே இருக்கிறவன் நீ வீட்டுக்குள்ளும் சென்று குறும்புகள் செய்கிறாய். ஏற்கனவே உனக்கு நான் பால் கொடுக்க வேண்டும் என்று தனத்திலே பால் சுரந்திருக்கிற போதும் நீ செய்கிற இந்த குறும்புகளை எல்லாம் பார்த்த உடனே மேலும் ஆசை பொங்கிட்டு பாலானது சுரந்து கொண்டிருக்கிறது. ஓடிவா கண்ணா என் வடியில் வந்து அமர்ந்து பாலை குடிப்பாய் என்று சொல்லுகிறான். செல்வ செழிப்போடு இருக்கிற நந்தகோகுலம் ஆயிரம் செல்வர்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே தலைவனாய் கண்ணன் விளையாடி கொண்டிருக்கிறான். நம்பி செய்கின்ற தீமைகள் கணக்கிட்டு என்றால் தெருவில் என்ன இவன் தீமை செய்கிறான் பசங்களோடன்னு சொன்னால் சிற்றெருப்படுத்து கண்ணுக்குட்டி காதில் விட்டுருவானான். தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தையை எழுப்பி விட்டுருவானான். விளையாடிட்டு இருக்கும்போது எதிரி குதித்து மற்றவன் தலையிலே தட்டுவானான். இப்படி நல்ல குறும்புகள் பல செய்து கொண்டிருக்கிறான். அது தவிர வீட்டுக்குள் புகுந்து வெண்ணெய் திருடுவது, நெய்யை திருடுவது, பானை திருடுவது, தயிரை உடைப்பது, தைப்பானை உடைப்பது போன்ற ஏராளமான குறும்புகளை செய்வதை பார்க்கிற பொழுது கோபம் வருவதற்கு முதலால் எனக்கு உண்மையில் ஆசை பெருகுகிறது. உன்னுடைய இந்த சின்ன சின்ன குறும்புகளை நான் ரசிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு பால் கொடுக்க வேண்டும் என்னுடைய தனங்களிலே பாலானது சுரந்து காத்திருக்கிறது. நீ செய்கிற இந்த குறும்புகளை எல்லாம் பார்த்த உடனே மேன்மேலும் எனக்கு உன்மீது ஆசை பொங்குகிறது. ஓடிவா கண்ணா என் மடியிலிருந்து வந்து அமர்ந்து பாலை உண்வாய் என்று சொல்லுகிற பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேரிப்போம். திருவில் பொலிந்த எழிலார் ஆயிரம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகியன் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற மருவி குடங்காலிருந்து வாய்மொழி உண்ண நீ வாராய். காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அத்தியாப்தனாவா பிரகதேசபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமல்மலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாடுவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.